லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிருமா. காசை வாங்கிட்டு ஒரு பொண்ணு மேல வீணா பழி போட்டிருக்க. நீல ஒரு ஆம்பளையா? உன்னை நம்பி நான் உனக்கு கழுத்து நீட்டின பாரு. இத பாரு, இப்ப சொல்றையா, அடுத்து நடக்க போறது உனக்கும் எனக்கும் விவாகரத்து தான். வீட்டுக்குள்ள காலவை வெட்டிடுற. இங்க பாருடி, உன் அப்பா எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டியா? மாடி போலாம். லக்ஷ்மி, லக்ஷ்மி நில்லுமா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி நில்லுமா. நான் சொல்றத கேளுமா. நான் தெரியாம பண்ணிட்டேமா. நில்லுமா. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல மேடம். ஆனா இப்போ நான் எந்த தப்பும் பண்ணாதவங்கறத இந்த கோர்ட் முன்னாடி நிரூபிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அம்மா, நான் கொஞ்சம் பேசலாங்களா? சொல்லுங்க ஐயா. ஒரு பொண்ணை பத்த தகப்பனா நான் கோர்ட்டார் முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். ஆசை ஆசையா ஒரு பெண் குழந்தைய பெற்றுட்டு அவளை கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கணும், சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான பொண்ணை பத்த அப்பன்கள்ல நானும் ஒருத்தமா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என் மகளை ஒரு எறும்பு கடிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாதுமா. அந்த அளவுக்கு அவளை பொத்தி பொத்தி வளர்த்து. இந்த வீரபத்திரன் என் மயம் மூலியமா வந்து என் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டேன். இவன் நல்லவன் நம்பி என் பொண்ணை கொடுத்தேன். அம்மா, இவன் சாதாரண ஆள் கிடையாதுமா. இவனை மட்டும் வெளியில விட்டா ஆளை பின்ன இந்த சமுதாயத்தில் இவனால நிறைய கொலைகளும் பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுல இவன் மனசை பாதிக்கிற மாதிரி ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்குமா. அதனாலதான் அவன் என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் ஒவ்வொரு நாளும் குடும்பப்படுத்திருக்கேன். ஏதோ அந்த ஆண்டவன் அருளால என் மக இவனோட வாழ்ந்த அந்த கொடூரமான வாழ்க்கை போதும்னு முடிவெடுத்து தைரியமா கோர்ட்ல வந்து நின்று தன் வாழ்க்கைக்கு அவளே தனியா நின்று போராடி இருக்கா. அவ எந்த தப்பு செய்யலைங்கிறத நிரூபிச்சிருக்காமா.